வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸ் வலைதளத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 3 கிலோமீட்டர் நீளம் உள்ள உலகின் மிக பெரிய இரண்டாவது கடற்கரையிலிருந்து உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். 2015 பெருமழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவைகளில் மெரினாவும் ஒன்று. மெரினா மற்ற இடத்துலையாவது தண்ணி எப்படின்னா வரும், அது காவா வழியாக நேராக ஆறுகளில் போய் கலந்துரும், அது அங்கேருந்து நேராக கடலில் போய் ஜாயிண்ட் ஆகிடும். இதுதான் டிசைன். ஆனால் மெரினாவில் எப்படின்னா பெயர் தண்ணி வேறு எங்கேயும் போக வாய்ப்பே இல்லை. பாருங்கள், இந்த கடற்கரையில் ஒரு நாளைக்கு 10,000 மேற்பட்ட மக்கள் கூடுற ஒரு இடத்துல, அதாவது செலவில்லாத சுற்றுலாத்தலம் சென்னை வாசிகளுக்கு மெரினா தான். அந்த மெரினாவில் 3/4 பாகம், அதாவது எப்படி பூமியில் 3 பங்கு தண்ணீர் 1 பங்கு நிலமோ அது மாதிரி 1 பங்கு நிலம் 3 பகுதி தண்ணியால் இந்த மெரினா முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது. ஜாலியாக சொல்லணும்னா லவர்ஸ் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா கடுமையான வெயிலில் கூட கொடையில் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட மெரினா. ஆனால் இன்றைக்கி உட்கார்றதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு ஆக்சுவலாக நம்ம ராணிமேரி கல்லூரியிலேருந்து உங்களுக்கு இது எம்ஜிஆர் சமாதி வரலையும் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. முன்னாடி இந்த காந்தி சிலைக்கு பின்னாடி கூட தண்ணி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஓரளவு வடிந்து இருக்கிறது. மெரினாவில் இருக்கிற சர்வீஸ் ரோடில் சாதாரண நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வண்டிங்க பறக்கும். ஏன்னா அது மெயின் ரோட்டில் நிறைய டிராஃபிக் இருக்குன்றதுனால ஸ்கூல் போகிற காருங்க எல்லாமே, கார், ஆட்டோஸு, பைக்கெல்லாம் இந்த பக்கம் ட்ராவல் பண்ணுவாங்க. காலையில் 8 மணிக்கு மிக பரபரப்பான ஒரு சாலை இந்த சர்வீஸ் சாலை. இந்த சர்வீஸ் சாலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி முழங்காலுக்கு மேலே இருக்குது. ஆனால் அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இருக்கிற காரு, ஆட்டோ, டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாருமே அவங்க காரை எடுத்துன்னு சுத்தம் படுத்திக்கிற ஒரு இடமா இருக்குது. நான் இது ஒரு சாதாரணமான ஒரு சுற்றுலாத்தலம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் செலவில்லாத நடுத்தர மக்களுடைய, அதுவும் கீழே, அதாவது விளிம்பு நிலை மனிதருடைய குடும்பங்களுடைய ஒரு சுற்றுலாத்தலம் எதுன்னா அது இதுதான். பைசா செலவில்லாமல் வெளியில் வந்தோம்னா ஒரு ப்ராடான ஒரு பறந்து இருக்கிற ஒரு வெளியில் குழந்தைங்களோட விளையாடக்கூடிய ஒரு இடம் இந்த மெரினா. உங்களுக்கு 5 ரூபா சுக்கு காப்பியிலேருந்து 150 ரூபா பொருள் வரையும் இங்கே கிடைக்கும். இதில் நிறைய பாதிக்கப்பட்டது மக்கள் வருகை குறைவின் காரணமாக ஒரு வாரத்துக்கு மேலாக இங்கே சுக்கு காப்பி விற்கிறவங்களாம் இந்த சர்வீஸ் லைனில் கூட போக முடியல, இந்த மெயின் ரோட்லேயே விற்றுட்டு போயிடுறாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 1000 ரூபாய் அளவுக்கு விற்பனை ஆகிற ஒரு இடம். ஏன்னா இந்த பக்கத்தில் மக்கள் நிற்க ஆரம்பித்தாங்க. ஃபுல்லாக நிறைய மக்கள் உட்காந்துருப்பாங்க. சுக்கு காப்பி, சுண்டல், அது இதுன்னு போகும். ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரங்கள்லாம் ஒரு வாரத்துக்கு மேலாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த தண்ணி வடிந்து சகஜ நிலைக்கு வெயில் அடித்து இந்த மண் சாதாரண மண்ணாக மாறும் வரை இந்த இடத்துல மண்ணில் உட்கார முடியாது. ஏன்னா மண்ணில் உட்காந்தாங்கன்னா உடைகள் எல்லாமே ஈரமாகிவிடும், ஒரு மாதிரி கசகசப்பு கொடுக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வெள்ளம் மெரினாவையும் விட்டு வைக்கவில்லை. மெரினாவில் வடிகால் என்ன பண்ணாலும் மிஞ்சி போனால் மோட்டரை வச்சு அடித்து தண்ணியை மண்ணுக்கு அனுப்பலாம், மண் சக் பண்ணிக்கும். ஆனால் மண்ணில் இவ்வளோ தண்ணி இருக்குதுன்றப்ப எங்கே மோட்டர் வச்சு இறக்க முடியும்? ஸோ அப்படியான ஒரு ட்ராப்டு சுச்சுவேஷனில் மெரினாவுடைய சர்வீஸ் சாலைகளும் மெரினாவுடைய மணற்பகுதிகளும் இருக்கின்றது. அதனாலே மெரினாவுக்கு வருகை தரக்கூடிய பொதுமக்களுடைய வருகை மிக குறைவாகவே இருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் போகிற இடத்துல தான் பசங்க இன்றைக்கி ஃபுட்பால் விளையாடுறதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு தரையில் விளையாடுறதுக்கான இது விஷயமே இல்லை. இன்னொன்று, சனி ஞாயிறு ஆனால் இங்கே ஒரு பெரிய கிரிக்கெட்டு டோர்னமெண்ட் பக்கத்து நடந்துகிட்ருக்கோம். ஸோ அதுவும் குறைந்திருக்கிறது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பரந்த நிலப்பரப்பு பரந்த நீர்ப்பரப்பு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பரந்த நீர்ப்பரப்பு ஒரு பெரிய ஏரியோ பெரிய குளமோ புகழ்பெற்ற ஒரு ஆறோ இல்லை. இது புகழ்பெற்ற மெரினா, உலகின் மிகப்பெரிய இரண்டாவது கடற்கரை. 3 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த மெரினாவை தண்ணி சூழ்ந்திருக்கு. மெரினா நடுத்தர மக்களின் பொழுதுபோக்கு சுற்றுலாத்தலம்னு சொன்னாலும் கூட மெரினா ஒரு உடற்பயிற்சி செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடம்.
இந்த 3 கிலோமீட்டரில் இது சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாமே காலையில் 4 மணிலேருந்தே இங்கே வந்து வாக்கிங், ரன்னிங், ஜாக்கிங், ஸ்கிப்பிங், மற்றபடி மற்ற எல்லா அத்லெட்டிக்ஸோடைய ப்ராக்டிக்ஸ் எல்லாமே நடக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெரினா. ஒவ்வொருத்தவங்க அதே மாதிரி இங்கே வந்து யோகா பண்ணுவாங்க. விதவிதமான விஷயங்கள்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். அதெல்லாமே இந்த தண்ணியின் காரணமாக எல்லாமே தடைப்பட்டு இருக்கின்றது. இல்லைனா நீங்கள் காலையில் இங்கே 4 மணிக்கு நீங்கள் வந்து 4லேருந்து 5:30, 6 மணிக்கெலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்கும். இப்படி எப்படி காலையில் எல்லோரும் இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நகரத்தில் உள்ள சுறுசுறுப்பான மக்கள் வந்து இங்கே வந்து பரபரப்பாக இயங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது இந்த வாட்டர் இருக்கிறதுனால அது எல்லாமே வந்து பரபரப்பை இழந்து காணப்படும். கார் கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஏற்ற இடம் சர்வீஸ் ரோடு தான். பைக்கு கற்றுக்குவாங்க, கார் கற்றுக்குவாங்க. அதை விட வீலிங்லாம் பண்ணுவானுங்க பசங்க. அவங்களுக்கு இந்த புத்தி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன பிள்ளைங்களாம் ஓடுற இடமாச்சும் இங்கே வீலிங் பண்ணுறமே அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இங்கே இருக்கிற பொண்ணுங்களை கவர்றதுக்காக அந்த எல்லாம் பண்ணுவானுங்க. ஸோ அதெல்லாம் இந்த தண்ணி வந்து குறைச்சிருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வந்து கெட்டது மட்டுமே பேசிகிட்ருக்கோம். நல்ல விஷயம்னு பார்த்தோன்னா அதுதான். வீலிங் பண்ணுறவனுடைய இதெல்லாம் வந்து இது வந்து குறைச்சிருக்கு. பரபரப்பான இந்த சாலை, இந்த சர்வீஸ் ரோடு ஃபுல்லாகவே தண்ணி இருக்கிறதுனால இது வந்து அதனுடைய பரபரப்பையும் அதனுடைய பொலிவையும் இழந்திருக்கிறதுனே சொல்ல முடியும். வெகு சீக்கிரத்தில் வந்து இந்த தண்ணியெல்லாம் வற்றி மீண்டும் ஒரு பரபரப்பான ஒரு சூழலுக்கு மெரினா மாறும். அதுவரை காத்திருப்போம். அதுவரை நன்றி கூறி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.